சிறகடி காசை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அம்மா வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து நானும் சீதாவும் வாழ்நாள் ஃபுல்லா நல்லபடியா பேசி சிரிச்சு வாழணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா மீனா கிட்ட, "உனக்கு சீதா பேசாம இருக்கிறது கஷ்டமா இல்லையாக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சீதா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, மீனாவ வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாங்க. "என்னை மன்னிச்சிருக்கா, என் மேல தான் தப்பு. நான் தான் மாமாவ புரிஞ்சுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஆட்டோக்காரி டைரக்ட்டா சீதா கிட்ட வந்துட்டு, "நான் தான் அந்த பணத்த வந்து திருடினேன். என்னையும் காப்பாத்தி உங்க வேலையும் இவரு காப்பாத்தி குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ பத்தி சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் சீதா முத்துவ பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மீனா கிட்ட வந்து, "மாமா ஒரு தப்பு பண்ணல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி சீதா வந்து, "என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு" சொல்லிட்டு அழறாங்க. "நீ அழாத சீதா. நீயும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அக்கறையோட இருக்காரு முத்து. ஆனா இந்த அருண் பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவ இந்த ஃபேமிலிலேருந்து பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது சீதா வந்து அருண் பேச்சை கேட்காம முத்துவ புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.